சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனா ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ மறைக்கிறாங்க போல். என்ன ஆச்சுன்னே தெரில. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் மீனா வந்து ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால முத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கயிறு போகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த சாமியார் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவோட கையை பிடிச்சிட்டு முத்துவை வெளியே அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற, இல்லை அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. இது வந்து கூடிய சீக்கிரம் சரியாயிரும், நீயா எப்போ வந்து நல்லது நினைக்கிறியோ அதை நீ பண்ணு, இப்போதைக்கு இந்த கயிறை உன் புருஷன்ட்டு சொல்லி கட்டிக்கோ, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு மீனாக்கு ஒரு கயிறை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. மீனா போனதுக்கப்புறம் சிந்தாமணி வந்து வராங்க. சிந்தாமணி வந்து என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அதை பற்றி கேட்க தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. உன் பொண்ணுக்கு நீ விருப்பப்பட்டபடி கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடக்கும், ஆனால் கல்யாணம் நடக்கிறப்ப நீயும் புருஷனும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும், ஆனால் உன் விருப்பமே இல்லாமல் தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அந்த சாமியார் பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி, இதுக்கு வேறு பரிகாரமே இல்லையா, அதை மாற்ற முடியாதா அப்படிங்கிறாங்க. விதியை யாருனாலையும் மாற்ற முடியாது, கண்டிப்பாக இதுதான் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சத்யாவை தான் சிந்தாமணி பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கணிச்சு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.